வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏன் வணிகம் செய்ய வேண்டும் அப்படின்றதான் இன்றைக்கோட டாப்பிக்கு. தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு விவசாய குடிகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் விவசாய நிலங்கள் நம்மக்கிட்ட தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதனுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ வெறும் விவசாயம் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்றைக்குள்ள இளைஞர்கள் இந்த வலைத்தளங்கள் உடைய பரவலாக்கத்தை மூலம் இல்லை இன்றைக்குள்ள கால சூழ்நிலையில் ஸ்டடி பண்ணி வியாபாரம் நம்மளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நிறையா சின்ன சின்ன வியாபாரங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் விவசாயம் செய்து பொருட்களை உற்பத்தி செய்து உற்பத்தியாளர்களாக மட்டும் இருந்து மற்றவர்களுக்கு அதை கொடுத்து அவங்க அதை வாங்கி அதை வியாபாரம் செஞ்சு பெரும் வணிகர்களாக, பெரும் முதலாளிகளாக, பெரும் நிறுவனங்களுடைய தலைவர்களாக, அரசியல்வாதிகளாக, பத்திரிகையாளர்களாக ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம இன்னும் உற்பத்தியாளராக மட்டுமே இருக்கிறோம். நம்ம உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி அதிகமான விலைக்கு விற்று நிறைய லாபம் பார்த்து அவங்க சர்வைவல் ஃபிட்னஸ்க்குள்ளே இருக்கிறாங்க பல ஆண்டு காலமாக. கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம என்றைக்கு இதுக்குள்ளே வந்தோமோ, அந்த பட்டியல் இனத்துக்குள்ளே வந்தோமோ, கிட்டத்தட்ட 94 வருஷம் ஆச்சு. 94 வருஷத்துக்கு முன்னாடியே இதிலேருந்து வெளியில் போனவங்களாம் இன்றைக்கி பெரிய நிறுவனங்கள், வால்மார்ட், ரிலையன்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்களோட உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு பெரிய வியாபாரிகளாக மாறிட்டாங்க. அவங்க பணபலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம அந்த இடத்த பிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ மற்றவங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லை. என்னென்னா விவசாயம் பண்ணி தான் நம்ம வியாபாரமும் பண்ணணும் அப்படின்ற சிக்கல் இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. விவசாயத்தையும் விட முடியாது, வியாபாரமும் பண்ணணும். இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்போ விவசாயத்தை நம்ம விட்டுறக்கூடாது. விவசாயத்தை விடாமல் விவசாயமும் பண்ணி வணிகமும் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. இப்போ நம்ம விவசாய குடிகளாக இருக்கிறோம். நம்மளுக்கு அடுத்து வர சந்ததிகளை வியாபாரிகளாக மாற்றணும். விவசாயமும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டும்தான் இந்த விவசாயத்தினுடைய அருமை தெரியும். ஆனால் நம்ம இன்னும் இந்த வியாபாரத்தை பற்றி பெருசாக சிந்திக்காமல் வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்மளுக்கு ஒரு முட்டுக்கட்டை இருக்குது. என்னென்னா இத்தனை வருஷமாக 100 வருஷமாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தவன், நம்ம உழைச்சி அவன்கிட்ட கொடுத்து அவன் அந்த பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், நீங்களும் வியாபாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சிக்கல் வருமா இல்லையா? அந்த சிக்கல் இன்றைக்கி வந்திருக்கு. என்னடா இவனும் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ யார் விவசாயம் பண்ணி நம்மளுக்கு உற்பத்தி பொருட்களை தர்றது அப்படின்ற ஒரு சிக்கலை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். அது கண்கூடாவே தெரியுது. நானே இப்போ இங்கே ஒரு ராஜபாளையத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. அந்த ஒரு வருஷத்தில் நான் இங்கே ஸ்டடி பண்ணதில் சென்னையில் இருக்கும்போது பெட்ரோல் பங்க் வச்சுருக்கும்போது எனக்கு அந்த சிக்கல் இல்லை. ஏன்னா அங்கே நிறைய சமுதாய சிக்கல் இல்லை. ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்ததுனால எனக்கு அது தெரியல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இங்கே ஒரு 4 பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு கோல்டு ஃபைனான்ஸ் ஒன்று பண்ணுறேன், முடி திருத்தும் நிலையம் ஒன்று வச்சுருக்கேன், பெண்கள் அழகு நிலையம் ஒன்று வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தார்பாய், விவசாய கருவிகள், கட்டுமான பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஸ்டேஷ்னரி, இதெல்லாம் ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒரு நாடார் நம்மள்ட்ட கேட்குறான். அவன் நாடார் நம்மளுக்கு தெரியும். அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, முடிவெட்டுற தொழிலெலாம் உங்களுக்கு பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு யோசனை வந்துச்சு அப்படின்னு நம்மளை கேட்குறான். ஆனால் பெருமுதலாளிகள்லாம் நிறையா ஸ்பாலாம் வச்சு சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதர் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் இதுக்குள்ளே எப்படி வர்றீங்க? எப்படி இந்த மாதிரியான ஐடியாலாம் உங்களுக்கு வந்துச்சு? பெண்கள் அழகு நிலையம் எப்படி வைக்கணும்னு நினச்சிங்க? இந்த கடையெல்லாம் எப்படி வைக்கணும்னு நினச்சிங்க? அழகு கடையெல்லாம் நீங்கள்லாம் நடத்த முடியுமா? அவருடைய கேள்வி எப்படியானதாக இருக்கும் பாருங்கள். இத்தனையும் ரொம்ப நெருங்கியான ஒரு நண்பர். ஸோ நம்மளுடைய சிக்கல் எங்கே வருதுன்னா இந்த மாற்று சமூகத்திலேருந்து வருது. அப்போ நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாய குடிகளாகவே இருக்கணும், உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த உற்பத்தி பொருளை வச்சு நம்ம மட்டும் வியாபாரம் பார்க்கணும், பெரிய ஆளாகணும். இவங்க எதுவுமே வந்துடக்கூடாது. நிறைய கல்யாண மண்டபம் கட்டுவாங்க, பெரிய பஞ்சாலைகள் கட்டுவாங்க,
பெரிய பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. சேலத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல் சம்மந்தமான தொழில்கள், கோயம்புத்தூரில் ஃபுல்லாக ஆட்டோமொபைல் தொழில்கள், ராஜபாளையம் இந்த பக்கம் தென்காசி இந்த பக்கம் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்ஸ்டைல் மில்ஸ், இந்த பக்கம் சங்கரங்கோயிலெலாம் பார்த்திங்கன்னா விவசாய சம்பந்த வியாபாரிகள் இருக்காங்க, கோயில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் தயாரிக்கக்கூடியவங்க இருக்காங்க. தூத்துக்குடி பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தார்பாய் மீன் வலை, நாகர்கோயிலில் மீன் வலை, அப்புறம் சென்னையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள், பெரிய பெரிய லாட்ஜு, பெரிய பெரிய ஹோம் ஸ்டே நிறுவனங்கள், அப்புறம் சுற்றுலாத்தலங்களில் பெரிய பெரிய தங்கும் விடுதிகள், சுற்றுலாவுக்கு உண்டான வசதிகள், பெரிய பெரிய பஸ் ஓனர்கள், மில் ஓனர்கள், இப்படி எல்லா தொழிலையும் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் வெறும் விவசாயத்தில் மட்டும் இருக்கோம். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளும் வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை இங்கேருந்து விவசாயத்துலேருந்து நம்மளை வரைய விடாமல் ஈரகம் உண்டான வேலையை பார்ப்பாங்க. அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக கவனிச்சிங்கன்னா பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க, பெரிய தொழில் செய்கிறவங்க எல்லாருமே விவசாயத்துக்கு வந்துட்டான். விவசாயத்தை கையில் எடுத்துகிட்டு 10 ஏக்கரில் செய்யக்கூடியதை வெறும் 1 ஏக்கரில் செய்கிறான் டெக்னாலஜியை பயன்படுத்தி. அப்படி பண்ணும்போது மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. அதை ஒரு பெரிய வியாபார தளத்துக்கு கொண்டு போகிறான், அது பெரிய லாபம் அடைகிறான். அப்போ நீ என்ன தான் கஷ்டப்பட்டு 10 ஏக்கர் 20 ஏக்கர் உழுது விவசாயம் பண்ணி மழை தண்ணி இல்லாமல் தோற்று போய் பண்ணி கஷ்டப்பட்டு திரும்பவும் அதுக்குள்ளே கிடந்து உழன்று கொண்டு இருக்கிறத விட நீ விவசாயம் பண்ணி அதவே நீயும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். எல்லாத்தையும் காலி பண்ணணுன்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. எல்லா விஷயத்துலேயும் நம்மளும் பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான். எல்லோரும் இங்கே வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக படம் எடுத்து வந்தான், முகல்ஸ் வந்தான், டச்சுக்காரர்கள் வந்தான், ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் வந்தான், ஆங்கிலேயன்ஸ் வந்தான், முஸ்லீம்ஸ் வந்தாங்க, நாயக்கர்கள் வந்தாங்கன்னு சொல்லி நம்ம புக்கில் படிக்கிறோம். அப்படி எழுதி வச்சது எல்லாமே போய். ஏன்னா அவங்க வந்தாங்கன்றது உண்மை. அவன் வந்து யாரும் கூட சண்டை போட்டு யாருடைய நகை பணத்தை இங்கேருந்து கொண்டு போனான்றதை எவனுமே சுட்டி காட்டவே இல்லை. அப்போ அது பொய்யான விஷயங்கள் தான். பழைய எழுதி வச்ச நம்மளை காலி பண்ணுறதுக்கு எழுதி வைக்கப்பட்ட அந்த புத்தகங்களை படித்து திரும்ப நம்ம வீணாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து விவசாயம் பண்ணுறது நம்மளுக்கு உண்மை. நம்ம உண்மையிலே முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்தே பட்டியலில் தான் இருக்கிறோம். நம்மளுடைய பொழப்பே அதுதான், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்றமான ஒரு நம்மளுடைய பொது புத்தியில் அந்த விஷயத்தை திணிச்சிட்டாங்க. அப்போ அதை உடச்சிட்டு வெளியில் வரணும்னா விவசாயமும் நம்ம கையில் இருக்கும், வியாபாரமும் நம்ம கையில் வரும். அதனால் இருக்கிற இளைஞர்கள்லாம் நல்லா சிந்தித்து வியாபாரத்தில் நுழைங்க. என்னுடைய நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. 9443012495 9443012495. நான் ராஜபாளையம் பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் கடை வச்சுருக்கிறேன். நான் திரும்பவும் ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்பவும் நான் சென்னைக்கு போயிடுவேன். என்னுடைய பொண்ணு வெளிநாட்டில் போய் படிக்க போயிருக்கேன். அதனால் செப்டம்பரில் வந்த பிறகு நான் திரும்பவும் அங்கே போயிடுவேன். அதுக்குள்ளே இங்கே ஒரு தொழில் வளத்தை உருவாக்கிட்டு ஒரு 4 பேர் வேலை கொடுத்துட்டு இங்கே ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணிட்டு தான் நான் போவேன். அதுக்காக தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ப்ளஸ் என்னுடைய உடல்நிலை காரணமாக நான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய மீட்டிங்லாம் போட்டு விவசாய சங்கத்தை கைப்பற்றணும் அப்படின்றதான் நம்மளுடைய இது. ஏன்னா நம்ம தானே விவசாயப்படி நம்மளுடைய வயிற்று பிரச்சனைக்கு இன்னொருத்தன் பச்சை துண்டை போட்டுட்டு எப்படி உங்களுக்காக போராடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பச்சை துண்டை நம்ம போடலைன்னா திரும்ப நம்ம தோற்றுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய விஷயத்தை நம்ம தான் சொல்லணும். நம்ம தான் பூர்வீக விவசாய குடின்றதை நிரூபித்து காமிக்கணும். அதை வியாபாரம் மூலமாக நிரூபித்து காமிக்கணும். நாங்கள் கொடுக்குற பொருள் தான் தரமான பொருள். நான் தான் ஆண்டாண்டு காலமாக உலகம் தோன்றுறதுலேருந்து நான் தான் விவசாயம் பண்ணுறேன். என்னுடைய பொருள் தான் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள், மெடிசின் தன்மை உள்ளது அப்படின்றது மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் அதை அடுத்தவன் தான் இருக்கிறான். ஸோ நம்ம இதில் நிறையா பேர் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு ஒன்று சேராமல் ஒரு 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 விதமான ஒரு மாயை, அதை ஒரு மித்தை க்ரியேட் பண்ணி தான் இந்த திராவிடம் ஆரியம் சொல்லிட்டு உங்களை காலி பண்ணி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அரசியல்லையும் சரி, பத்திரிகை துறையிலையும் சரி, விவசாயத்துலேயும் சரி, வணிகத்துலேயும் சரி, உளவியல் ரீதியாக நம்ம வந்து வியாபாரம் பண்ணுனா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நம்மளுடைய பொருளில் நம்ம தான் வாங்கணும். நம்ம ஏரியாவில் ஒரு உதாரணமாக ஒரு ஹார்ட்வேர் ஷாப்னால் ஒருத்தர் பாக்கியராஜன் ஒருத்தர் வச்சுருக்காரு. இப்போ ஒருத்தர் பக்கத்தில் பெயிண்ட் கடை வச்சுருக்காரு. நம்மளும் சில பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம மக்கள் நம்மள்கிட்ட வந்து வாங்கணும். இவங்க போய் திரும்ப அவங்கள்ட்டே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா வேறு மாற்று சமூகம், அதுக்காக அவங்கள வியாபாரம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அங்கேயே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் அங்கே மட்டும்தான் வாங்குறான்.
நாடார் கடையில் தான் வாங்குகிறான், செட்டியார் கடையில் தான் வாங்குகிறான், கோனார் கடையில் தான் வாங்குகிறான். நம்ம அவங்களையெல்லாம் இழிவாக பேசிக்கிட்டு நம்ம மக்களுடைய கடையில் வாங்காமல் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம மக்கள் நம்ம கடையில் வாங்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம உற்பத்தி பொருளை வச்சுக்கிட்டு நம்ம இன்னொருத்தட்ட கையை எடுத்து நிற்கணும். எல்லா கொள்முதலையும் நம்ம பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணுவோம். அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லுவோம். அதுக்குண்டான பெரிய ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு டீமே அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு வியாபார சங்கத்தை ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். மாநில லெவலில் உள்ள சங்கம், ஒரு பெரிய சங்கம். அதனால தான் இவ்வளோ நேரம் பேச வேண்டியது இருக்குது. அதை நம்ம யார்கிட்டையும் எந்த வித தமிழர் நடுவத்தில் இருந்ததுலேருந்து நான், செல்வா பாண்டியர், முருகானந்தம், செல்லப்பாண்டி, சுரேஷ், இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். தங்கராஜ் மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறோம். ஆனால் அவங்க வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு தொடர்பில் தான் இருக்கும். இந்த விஷயத்தை முழுமையாக பண்ண போகிறோம். சங்கம் ஆரம்பித்த பிறகு நீங்கள்லாம் சங்கத்தில் இணைங்க. யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணட்டும். இருந்தாலும் இந்த பச்சை துண்டை போடுறத வேலையை நம்ம பார்ப்போம். அதை மாநில லெவலில் பதிவு பண்ணி நம்மளுடைய அழுத்தத்தை மற்ற சங்கங்களுக்கு கொடுப்போம். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். வியாபாரத்திலே நம்ம ஜெயிக்க போகிறோம். அனைவரும் எந்த ஆலோசனை இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். என்னோடய எண் 9443012495. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ராஜபாளையம் போகிற வழியில் வன்னியம்பட்டி விளக்கு அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டி இங்கே தொழில் நிறுவனம் நடத்துகிறேன். என்னுடைய அலுவலகம் இங்கே தான் இருக்குது. டெய்லி இங்கே தான் இருப்பேன். விவசாயமும் பார்க்குறேன், இதையும் பார்க்குறேன், இயற்கை விவசாயம் பார்க்குறேன். எதுவும்னா என்னை தொடர்பு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.